டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 3 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாளில் இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல நீட்டு போக்கான மாடு, நல்ல உடல் வளத்தில், மடி வளம், காம்பு வளத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். தலையீத்துக்கு ஒரு 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாம். சுழித்தவறு எதுவும் கிடையாது. மாட்டுக்கு தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் மாடு வந்து அடாப்ட் ஆகிக்கும். பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும். இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 60,000 வந்து சொல்கிறாங்க. 60,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடு தாங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பொதுவாக ஜெர்சி கிராஸ் மாடுகள் அப்படின்னாலே கிளைமேட் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிக்கும். பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர இந்த மாட்டுக்கு எதுவுமே வந்து கிடையாதுங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலை 53,000 சொல்லியிருக்காங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர் கறவைத்திறன் கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். 53,000 ரூபாய் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. சொல்லியிருக்கக்கூடிய விலையிலேயே வந்து அனுசரித்து தரலாம். மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். மாட்டோட சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும், டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும் தான் சொல்லியிருக்காங்க. பிடிச்சா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க மூன்றாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஜெர்சிலே கொஞ்சம் கிராஸ் பிரீடான மாடு தான். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 5 to 20 நாள் வந்து டைம் எடுத்துக்கும். தலையீத்துக்கு ஒரு 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். சொல்லித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டோட விற்பனை விலை 53,000 சொல்றாங்க. சொல்லியிருக்கக்கூடிய எந்த மாட்டோட விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க. விலை வந்து அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டுகளை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். மாட்டோட சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும், டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்றாங்க. ஒரு மீடியம் சைஸில் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, ஒரு 12 to 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடுகளை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.